ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நைட்டுக்கு டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். உளுந்தங்கஞ்சி அது கூடவே பார்த்திங்கன்னா துவையலும் தான். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு வலி, முதுகு வலி, கால் வலி அது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முதுகு வலி, இடுப்பு வலி வர்றது அது எல்லாமே ரொம்பவே கம்மியாகும். நம்ம இதை வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு. நீங்கள் வந்து முழு உளுந்து எடுக்கிறதா இருந்தாலும் முழு உளுந்து தான் எடுக்கணும். ஆனால் வந்து தோலோடு இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து 2 கப் அளவுக்கு. அரிசி வந்து இது வந்து பெரிய அரிசி தான், அந்த பொன்னி அரிசி, அந்த சின்ன அரிசி இல்லை, இது பெருசு தான். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதோடு கொஞ்சம் அதிகமாகவே இந்த வெந்தயம் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 தண்ணி நல்லா வந்து கழுவிடுங்க. அப்போ தான் அந்த இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். அதனால தான் 2 தண்ணி கழுவிடுங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த மிதந்து வர்றது எல்லாமே வேஸ்ட்டு தான், அதை வந்து அப்படியே நம்ம வந்து தூர ஊற்றிடணும். இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து சுக்கு பொடி தான் வந்து போட போகிறோம். நம்ம நார்மலாகவே சுக்கு வந்து கடையில் வாங்கி லைட்டாக வந்து இடிச்சிட்டு அரிச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு முழு வெள்ளைக்கூடும் கண்டிப்பாக வந்து போடணும். இது வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா தான் வந்து வச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக விறகடுப்பில் தான், வெளியில் நம்ம வந்து சோறு பொங்குறதுக்கு பானையில் தண்ணி வச்ச மாதிரி, தண்ணியோட அளவுங்கிறது இல்லை. நம்ம வந்து நார்மலாக சோறு பொங்குறதுக்கு எவ்வளோது தண்ணி ஊற்றுமோ அந்த மாதிரி தான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு வந்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி இல்லைனா குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வைக்கிறது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு நாள் வந்து வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த உளுந்து வந்து நம்ம வந்து உடச்ச உளுந்து போட்டதுனால அந்த தோல் எல்லாமே மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இது நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு துவையல் வந்து அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு துவையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு. ஃபஸ்ட்டே வந்து அம்மா வந்து எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க மிக்ஸி ஜாரில். அதனால தான் நான் வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். வத்தல் பொடி கொஞ்சமாக. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகா கூட இதில் வந்து 2லேருந்து 3 மிளகா கூட போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இங்கே கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து கஞ்சி, உளுந்தங்கஞ்சி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிறு பேர் போட்டு கூட கஞ்சி வைப்பாங்க. இப்போ வந்து கஞ்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம வந்து உப்பும் போட்டுக்கிடலாம். உப்பு வந்து கண்ணாட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க. இது ரொம்பவே சூடாக இருக்கிறதுனால அந்த ஆவி வந்து மேலே வந்து அடித்தது மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர்னு இல்லை, இங்கே வந்து கருப்பட்டியும் வந்து துவையலுக்கு பதிலாக கருப்பட்டியும் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றிக்கிடலாம். கண்டிப்பாக அந்த கஞ்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.